நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு எந்த சின்னம் வழங்கினாலும் கழக வேட்பாளர்களின் வெற்றிக்கு அயராது பாடுபடுவோம் என கழக தொண்டர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றமானது ஏன் குக்கர் சின்னத்தை கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு கொடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று பல்வேறு கேள்வி கணைகளை தேர்தல் ஆணையத்திடம் முன்வைத்தது. ஆனால் தேர்தல் ஆணையம் அதற்கு தகுந்த பதில் அளிக்கவில்லை. அதனால் எங்களுக்கு பொது சின்னத்தை ஒதுக்கும்படி தேர்தல் ஆணையத்தை பரிசீலிக்கும்படி உத்தரவிட்டுள்ளது. எங்களை பொறுத்தவரை சின்னம் ஒரு பொருட்டல்ல. தியாகத்தலைவி சின்னம்மா அவர்களின் வழியிலே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே மாபெரும் வெற்றியை பெறுவோம். சின்னம் எங்களுக்கு பொருட்டல்ல. குண்டூசி கொடுத்தால் கூட அடுத்த ஒரு மணி நேரத்திலே அது பொதுமக்களை சென்றடையும். நாங்கள் மக்களோடு கூட்டணி அமைத்துள்ளோம். மக்கள் எங்களது சின்னத்தை பார்ப்பதை விட எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் ஐயா டிடிவி அவர்களுடைய முகத்தை பார்த்து வாக்களிக்க தயாராக உள்ளார். ஆனால் தமிழகம் முழுவதும் மாபெரும் வெற்றியை பெறும். கழகத்தின் காவலர் மக்கள் செல்வர் அவர்கள் இந்த குக்கர் சின்னம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சுப்ரீம் கோர்ட்டை அணுகி போராடினார்கள். ஆனால் இந்த அடிமை அரசும் மோடி அரசும் சேர்ந்து தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டு நமது சின்னத்தை வழங்க மறுத்துவிட்டார்கள். ஆனாலும் மீண்டும் போராடி திரும்பவும் மக்கள் செல்வர் அவர்களுக்கு பொது சின்னம் வழங்க வேண்டும், அதை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவளித்திருக்கின்றது. எந்த சின்னம் கொடுத்தாலும் ஒரு மணி நேரத்தில் மக்களிடையே சென்று நாங்கள் வாக்கு சேகரிப்போம். மக்கள் செல்வர் அவர்களை களத்தை வலுப்படுத்துவோம். 18 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறுவோம், நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறுவோம் என்று உறுதியளிக்கிறோம். நாங்கள் அயராது பாடுபட்டு அவர் கருத்தை வலுப்படுத்துவோம். வருங்கால முதல்வர் அவரை அமர்த்தும் முறை நாங்கள் ஓய மாட்டோம் என்று உறுதி கூறுகிறோம். அன்புமிகு கழக துணை பொதுச்செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் கடுமையான உழைப்புக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் தகுந்த தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அதில் குக்கர் சின்னம் வழங்கப்பட மாட்டாது என்றும் பொது சின்னம் கொடுக்க பரிந்துரை செய்யும்படி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதில் குக்கர் சின்னம் என்றாலே எதிர்க்கட்சிகளும் சரி அனைவருமே பயப்படுறாங்க. அதாவது ஆர்கே நகர் தொகுதியில் குக்கர் சின்னம் மிகப்பெரிய கட்சிகள் எல்லாம் டெபாசிட் இலக்க செய்தது குக்கர் சின்னம். அதுலேயுமே குக்கர் சின்னம் துணை பொதுச் கேட்கல, தொப்பி சின்னம் தான் கேட்டிருந்தோம். அப்பையும் இதே மாதிரி தொப்பி சின்னம் கொடுக்கூடாதுன்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க, குக்கர் சின்னம் இன்னொன்று. அதில் குக்கர் சின்னத்தை பொதுச் செயலாளர் கேட்டு அது வாங்கினாங்க. அதில் மாபெரும் வெற்றி அடைஞ்சாங்க. அதே போல் இவரது தொடர் வெற்றியை தடுக்கணும்ட்டு இந்த தேர்தல் ஆணையம் ஏதோ திட்டம் போட்டு இதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எந்த சின்னம் ஒதுக்குனாலும் சரி, குக்கர் சின்னம் இல்லை, குண்டூசி சின்னமாக இருந்தாலும் தமிழ்நாடு 40 தொகுதியிலும் 18 சட்டமன்ற தொகுதியிலும் மாபெரும் வெற்றி அடைவோம் என்பதை எங்கள் கழக வழக்கறிஞர் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம்.